இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக பிரவீன்குமார் எழுதிய தயிர் கூடை அப்படின்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிணையல் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற சிறுகதை இது. யார் இந்த தாயம்மா அப்படின்னு கதையை தொடங்குகிறாரு எழுத்தாளர். தன்னுடைய 20 வயதில் கணவனை இழந்தவள் ஒரு கைக்குழந்தையோட தன்னுடைய ஒரே மகள், அந்த மகளை இப்படி தயிர் விற்று வம்பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறான். கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அசலூர் மாப்பிள்ளை இவங்க அமைஞ்சது. 15 பவுன் நகை கேட்டாங்க. அம்புட்டு நாளில் உழைச்சி சேர்த்ததில் 8 பவுன் தான் தாயம்மாவால் போட முடிஞ்சது. 7 பவுனை பேரனோ பேத்தியோ பிறந்ததும் சேர்த்து செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு 8 பவுனோட. ஆனால் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகியும் ஒரு விசேஷமும் இல்லை அப்படின்னு அவங்க வீட்டில் ஒரே புகார். பிறகு உங்கள் ஆத்தா போகிறேன்னு சொன்ன 7 பவுனை வாங்கிட்டு வாடின்னு அடிக்கடி அடித்து விரட்டி விட்டுருவாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து இவ தாயம்மா போய் சமாதானப்படுத்தி மகளை விட்டுட்டு வர்றது இதே வாடிக்கையான வழக்கமாக ஆகிப்போச்சு. ஆனாலும் அவனுடைய தாயம்மாவுடைய உழைப்பு தான் மக பஞ்சவர்ணத்துக்கு போடணும்னு சொன்ன அந்த 7 பவுனுக்கு சமாளிக்கவே முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த 7 பவுனை சம்பாதிக்க முடியல.